எங்கள் அப்பா வந்து கால் வலிக்காக அடிக்கடி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நீர் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறதுனால ஏதாவது தப்பா? இது எப்படி சார் கரெக்டானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த காலில் நீர் எடுக்கிறது அப்படின்னா என்னன்னா, இந்த மூட்டு ப்ராப்ளம் தேய்மானம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் அந்த இடத்துல கோர்த்து எஃப்யூஷன் சொல்லிட்டு நிறைய நீர் கோர்த்துருக்கும். ஸோ அதனால் உள்ள வின்னு வலிச்சுட்டே இருக்கும். ப்ளஸ் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். காலை ஃப்ரீயாக மடக்க முடியாது. இந்த மாதிரி சினாரியோவில் வந்து வெறும் நம்ம மெடிசன் மட்டும் கொடுத்து காலில் அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டு அந்த இது குறையிறதுனா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்டெரைலான என்வாயர்மெண்ட்டில் ரொம்ப சுத்தமாக ஸ்டெரைல் டெக்னிக்ஸ் மூலமாக அந்த நீரை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால இமீடியட்டாக பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கும். யூஸ்வலாக அந்த மாதிரி எடுக்கிறப்பவே உள்ள வந்து கொஞ்சம் மருந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். யூஸ்வலாக வந்து அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் தான். அந்த மாதிரி உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா திருப்பி நீர் சேராமல் இருக்கும். யாருக்காவது இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் வந்து திருப்பி வருதுன்னா அது எம்ஆர்ஐ எடுத்து ப்ராப்பராக எதனால் நீர் வருது அதை பெர்மனண்ட்டாக சரி பண்ணுறதுக்கு என்னவோ அதுக்கான சொல்யூஷன் தான் தேடணும். எமர்ஜென்சிக்கு நீர் எடுக்கிறது ஓகே தான். உங்கள் ஃபேமிலிஸில் யாருக்காவது ஆர்த்ரைட்டிஸ்னால மூட்டு வீக்கம் நீர் கோர்க்கிற ப்ராப்ளம் இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.